4-5 கொரோனாக்கு அற்பத்துலேருந்து இந்த கேஸ் நடக்குது. ஒரு வீட்டு பிரச்சனை என் ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃபுக்கு ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் நடந்துச்சு. ரொம்ப அது ஒரு மாதிரி அந்த சூழ்நிலை எப்படி சொல்கிறதுனே தெரில. எங்களை கோர்ட்டுக்கு மாதம் மாதம் போகிற மாதிரி இருக்கும். அங்கே கோர்ட்டில் ஃபஸ்ட் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லி என் குழந்தை பேரை சொல்லுவாங்க, செகண்ட் அக்யூஸ்டுன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் பேரை சொல்லுவாங்க, தேர்ட் அக்யூஸ்டு நாங்கன்னு சொல்லி தான் எங்களை கூப்பிடவே செய்வாங்க. நான் இந்த கோர்ட்டெல்லாம் நம்ம சும்மா படத்தில் தான் பார்த்துருப்போம். அதை நேரில் பார்க்குறேன். ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல வந்து நான் நிற்கிற அளவுக்கு ஆகிட்டேனேன்னு நான் ஒவ்வொரு வாட்டி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும். எங்கள் அம்மா அப்பா ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சைடு கூட எங்களை நடந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஒரு பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பயந்த நம்மளை கொண்டு வந்து ஆண்டவர் எங்களை அந்த இடத்துல நிறுத்தலை. எங்களை ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல வந்து நிற்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி ரொம்ப பயந்தோம். எங்களுக்கு எந்த ஒரு வக்கீலும் தெரியல, யாருடைய ஆள் பழக்கமும் இல்லை. அவங்க சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்களோட பேசுகிறதுக்கு கூட இணையாக பேசுகிறதுக்கு கூட எங்களால் முடியல. பட் ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு அவரே தான் நடத்தினார். ஆண்டவரே, எங்களுக்கு எதுவுமே தெரிலப்பா, எங்களுக்கு எப்படியாவது நடத்துங்கன்னு தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன். என் தங்கச்சி ஹஸ்பண்ட் மூலமாக ஒரு வக்கீலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் கோர்ட்டுக்கே வர வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கே போகாமல் ஒரு வக்கீல் எங்களுக்காக அவரே எல்லாமே பண்ணி 99% நானும் என் ஹஸ்பண்டும் கோர்ட்டுக்கு வர்றதை அவர் எவ்வளோக்குள்ளே அவாய்ட் பண்ணணுமோ அவ்வளோக்குள்ளே அவாய்ட் பண்ணி கடைசியில் ஒரு 5-6 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த 2025 நல்லபடியாக ஒரு பேச்சுவார்த்தையில் முடித்து ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து நாங்கள் அந்த கேஸை விட்டு வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதற்காக ஆண்டவருக்கு கொடி ஸ்தோத்திரம்.